Hi guys, this is Meghna. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து renowned psychologist Dr. S. Bhuneshwari. Hi. ஸோ இப்போ குவாரண்டைன், லாக்டவுன், ஷீல் டவுன் இந்த டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்காங்க. கைட் பண்ணுறதுக்கு ஆள் யாருமே இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சூஸ் பண்ணுறது, எந்த காலேஜ், என்ன கரியர் சூஸ் பண்ணுறதுன்னா நிறையா இது மைண்ட்ஸில் போயிட்டே இருக்குது. அண்ட் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஐ ஹோப் யூ வில் ஆன்சர் தெம் அண்ட் அவங்க கைட் பண்ணி டீனேஜர்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் போயிடலாமா மேம்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஐ எம் வரிட் அபவுட் மை கரியர் ட்ரூ டு திஸ் லாக்டவுன், ஹவு டு ஓவர் கம் இட். இது வந்து காலேஜ் முடிச்சுட்டு கரியர் தேடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன்னால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ இப்போ இருக்கிறதோட வந்து அடுத்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ வரி பண்ணால் எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்க போகிறது. லெட் அஸ் வெயிட் அண்ட் see what we can do. இப்போ நம்ம உட்காந்து வரி பண்ணிட்டு ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா ஒன்றும் ஆக போகிறதில்ல. லெட் தம் டெவலப் சம் ஸ்கில்ஸ். புதுசாக ஏதோ ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்களோ அது ரிலேட்டடாக என்ன பண்ணலாம், புதுசாக என்ன கோர்ஸ் வந்திருக்கு ஆன்லைனில், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணாங்கன்னா இட் வில் ஹெல்ப் தம் இன் ஃபியூச்சர். அது விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா நம்ம கையில் எதுவுமே இல்லை. லெட் த லாக்டவுன் ரிலீஸ். அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பிகாஸ் ஃபாரின் கம்பெனிஸ், மெனி ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் கம்மிங் இன் டு இந்தியா. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் தே வில் கெட் லாட் ஆஃப் ஒர்க், கரியர் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ வரி பண்ணாமல் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னா அது பண்ணிக்கலாம். ஓகே மேம். அடுத்த கொஸ்டின் வந்து, ஸ்டேயிங் இன்சைட் தி ஹவுஸ் இஸ் சக்கிங் காஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் which my parents give. ஸோ இவ்வளோ நாள் வந்து வீட்டில் வந்து எதுவுமே இன்வால்மெண்ட்டோட தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வர, சாப்பிட, காலேஜுக்கு போக அப்படி இருந்திருக்காங்க. பட் இப்போ வீட்டில் இருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் இட் இஸ் நாட் கரெக்ட் தட் யூ ஷுட் நாட் டூ ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். பண்ணி தான் ஆகணும். தட் அண்ட் இட் வில் கிவ் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹார்ட் இட் இஸ், ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். வெளியே போய் வேலை பார்க்குற மாதிரி தான் வீட்டில் வேலை பார்க்குறதும் இருக்குது. ஸோ ஷேர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லேர்ன் டு கம் அவுட் ஆஃப் தட் திஸ் திங் தட் என்னப்பா இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கும். இட்ஸ் அ குட் திங் தட் யூ வில் பி லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபியூச்சர் யூஸ் ஆகும். ஈவன் வென் தே கோ டு ஹாஸ்டல் ஆர் தே ஸ்டே இன் செப்பரேட் place for work or something, they can do their household this thing. So let the parents also get some help from you and they can also have a time with you. எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா கொஞ்சம் burden less ஆகும். ஸோ மதருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைஸ் ஃபேமிலி டைம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து, I am not able to go out with my friends and spend time that irritates me a lot. எல்லாருக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. It's been long time that we have gone out of our house. பட் யோசிச்சு பாருங்க, ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஃபினான்ஷியலி அவ்வளோ எல்லா எக்கனாமி டவுன் ஆயிடுச்சு. ஃபினான்ஷியலி தே ஆர் டைட், ஹவு டு ஹேண்டில் அப்படின்னு நினைக்கும் போது இதில் இரிட்டேட் ஆனாலும் வந்து தே ஹாவ் டு ஹேண்டில் இட். தே ஷுட் லேர்ன். திஸ் இஸ் அ லைஃப் ஸ்கில். ஐசோலேஷனில் இருந்து லேர்ன் பண்ணுறது பிக் பெஸ்ட் திங் தான். But now you know that how important it is, that socialization is very important. இப்போ தான் தெரியும். ஸோ ஒரு நாள் 2 நாள்னா நான் தனியாக இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது ஈஸி தான். But now it has been more than 1 month and it is making them irritated. But I will suggest, don't get irritated or don't feel that I am not able to meet my friend அப்படின்னு. நீங்கள் இப்போ எல்லாம் வந்து ஃபோன் இருக்குது, வீடியோ கால் பண்ணலாம், ஃபோனில் பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ ட்ரை டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. திஸ் இஸ் தி டைம் வென் யூ வில் கெட். ஆஃப்டர் தட் ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டைமே இருக்காது. இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து, how can I make my day useful because I am always eating and sleeping. Everyone is doing that same thing. நான் மொதல் வீடியோவில் சொன்ன மாதிரி மேக் அ ரூட்டீன். டோன்ட் மேக் இட் ஆஸ் என்ன பண்ண போகிறோம், காலையில் எழுந்திரிச்சு எங்கேயும் வேலைக்கு போக போகிறதில்ல, காலேஜ் போக போகிறதில்ல, அதனால வந்து தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்றது.
நைட்டு 10-11 மணி 2 மணி வரைக்கும் ஆன்லைனில் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு வந்து ட்ரை டு மேக் இட் ஆஸ் ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணுவீங்க, காலேஜ் போகணும், அப்போ வந்து அட்ஜஸ்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக் இட் ருட்டீன். நைட் வந்து கரெக்டாக தூங்கிடணும், காலையில் எழுந்திரிச்சோடனே ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இப்போ யூஸ்ஃபுல்லாக சம்திங் ட்ரை டு லேர்ன் ஆர் சம்திங் இண்டல்ஜ் இன் யோர் ஹாபிஸ் விச் யூ வேர் நாட் ஏபிள் டு டூ டில் நவ். உங்களால் எது பண்ண முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு பண்ணலாம். ஸோ மேக் இட் யூஸ்ஃபுல். டோன்ட் கெட் இரிட்டேட் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. I can understand that boys are getting irritated, college students when they were having a fun in college and suddenly locked up இருந்தா அந்த மாதிரி இருக்கும். Even kids are getting irritated வீட்டுக்குள்ளே இருந்து. But we have to adjust and we have to learn. This is a time when we should learn that this is how life skill, ஒரு ஐசோலேஷன்னா என்னது அப்படின்னு நமக்கு தெரியும். What if a loved one cheated on us? எப்படியெல்லாம் கூட யோசிப்பாங்களா? See, maybe his loved one cheated na, onnu he should have got married, or he or she, or he should be in a relationship for a long time, or loved ones na parents yarume cheat panna maataanga. So maybe he or she is referring to girlfriend or boyfriend. See, a relationship la cheat பண்றது வந்து cheating னு சொல்ற வேர்ட் வந்து when they are married and they are staying together தான் cheat பண்ண முடியும். Otherwise break up தான் ஆகும் தவிர it is the period when you are going through different types of moods. that doesn't mean that you are friendly with one person னா உடனே வந்து அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்கன்னா they have cheated on me அப்படின்னு சொல்றது. This is not the time to get into a very serious relationship. This is the time when you should understand yourself. Who are you and what we are expecting from life. அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத தவிர வேற எதுவுமே இல்லாம நம்ம தேவையில்லாம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகுறது, நம்ம கரியரை வந்து ஸ்டேக்ல வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வயசுல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட் யோர் கரியர், then think about all this thing. No one can be cheated very easily and no one will cheat. I will feel like that. The question வந்து comfort zone level is getting increased because of this putting on weight. How to control this? Comfort zone வந்து நம்மளே தான் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இந்த குவாரண்டைன் இருக்கிறதுனால we have developed comfort zone. அதுதான் லேட்டா எழுந்திருக்கிறது, மெதுவா சாப்பிடுறது, அந்த கம்ஃபர்ட் வந்து நம்மளே எடுத்துக்கிட்டோம். we have taken it as granted and now we are blaming ourselves and this lockdown that இதனால நமக்கு கம்ஃபர்ட் zone ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடுறோம் தூங்குறோம். we ourselves have to control ourselves. நம்மளே நம்மளை வந்து ஒரு ருட்டீன் ஃபார்ம் பண்ணாதான், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி we have to make a routine life style. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சண்டே ஒரு நாள் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட். பட் நவ் எவ்ரி டேஸ் ஹாலிடே ஃபார் அஸ். அது வந்து நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துகிட்டு நம்மளே நம்ம கம்ஃபர்ட் ஜோன் டெவலப் பண்ணிட்டு நம்மளே வந்து டைம் இல்லாமல் என்ன டைம் இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, அது வந்து we have to do. No one can do for us. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன? செட் அ ரூட்டீன் ஃபார் யுவர் செல்ஃப். தட்ஸ் த மெயின் திங். And the question வந்து how to make friends with opposite sex. It's I don't think it's a question. It's like see, nowadays everyone is very free and no need for getting very serious about making friend with opposite sex. If that boy or girl likes each other and they are friendly, it's very common. நான் அதுக்கு போய் ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு அப்படி ஒன்றும் இல்லையே. ஒன்று போய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரினா கேட்டால் ஓகே, ஐ கேன் டெல் தட் திஸ் இஸ் நாட் த ஏஜ் டு டூ ஆல் திஸ் திங் அப்படின்னு சொல்லுவேன். அது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஏஜில் தான் உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃப் தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் ஐ வில் டெல் யூ, டோன்ட் டேக் எனி ரிலேஷன்ஷிப் இன்டு அ வெரி சீரியஸ் திங். என்ஜாய் யுவர் காலேஜ் டைம், செட்டில் டவுன் ஃபர்ஸ்ட், தென் திங்க் அபவுட் யுவர் திஸ் திங். ஸோ ஒரு ஆப்போசிட் செக்ஸில் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது வந்து பெரிய காரியமே இல்லை. இப்போல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. பிகாஸ் இட்ஸ் வேர்ல்ட் ஹஸ் டெவலப்ட் அ லாட்.
இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு ஃபோன் எடுத்து ஹாய் ஹலோ சொல்லிட்டாலே போதும், அவ்வளோதான். ஸோ என்னோட ஃப்ரெண்டு என்சைட்டி பேஷண்ட், அவங்க என்சைட்டியில் எடுத்துருக்காங்க, அவங்க என்சைட்டி இருக்குது. அவள் வந்து இப்போ ரீசெண்டாக கோல்டும் இது த்ரோட் பெயின் வந்துடுச்சு. பேனிக்கிங் எனக்கு ஆயிருக்குமோ. ஸோ இந்த பேனிக்கை எப்படி வந்து சப்சைட் பண்ணிட்டு அவங்கள எப்படி இது வேறு இதில் மோட்டிவேட் இந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைத்தில் நிறைய பேருக்கு ஓசிடி பேஷண்ட், எக்ஸைட்டி பேஷண்ட், பேனிக் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஃபோபியாஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது. they are all getting into some or the other. old peoples எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க, வந்துருமோ இதாயிடுமோ, இப்படி இந்த இதில் இருந்து வெளியே வர்றது, இன்னும் இந்த பேண்டமிக் இது ஆகலையே, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வரி பண்ணி தேவையில்லாமல் அதில் வந்து யோசிச்சு நம்ம உடம்புக்கு எடுத்துறதுக்கு பதிலாக ஒரு சின்ன கோல்டு வந்தால் ட்ரை டு மேக் இட் இன்டு லைக் டேக் சம் டேப்லெட்ஸ் ஆர் ஒரு ஸ்டீம் எடுத்துக்கோங்க, ஹாட்டாக வாட்டர் குடிங்க. பேரண்ட்ஸ் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. டோன்ட் பேனிக். உடனே இது வந்துச்சு அப்படின்னு நினைக்காம பி வெரி காம். இது வந்து உடனே எல்லாம் வர்ற இது கிடையாது. அண்ட் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் அவுட் ஆர் எனிவேர், வை இட் இஸ் கோயிங் டு கம். ஃபர்ஸ்ட் பி ஸ்ட்ராங் ஃப்ரம் யுவர் சைட். லாக்டவுனில் ரொம்ப அவங்களா தனியாக இருந்து ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் தி திங்ஸ் தட் பீப்பிள் டோல். அண்ட் மிரரில் ஜாஸ்தியாக வந்து சொல்கிறது நான் மாடல் ஆவேனா இல்லையா, அவங்களே கேட்குறது, டவுட்டிங் ஆல்சோ. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? செல்ஃப் லவ். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க் ஷாப் வந்து செல்ஃப் லவ் பற்றி தான் இருக்க போகுது. செல்ஃப் லவ் பண்ணாலே நம்ம வந்து when we start liking ourselves, if anyone whoever tells something, we will not take it very seriously. நம்ம எடுத்துக்க மாட்டோம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ மாடல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கின்னியாக தான் இருக்காங்க. ஸோ டோன்ட் திங்க் இட் இஸ் பேட் திங் டு பி வெரி ஸ்கின்னி ஆர் திஸ் திங். வென் இஃப் யூ ஆர் நாட் சஃபரிங் ஃப்ரம் எனி disease or anything, then it is hereditary இருக்கும், ஜெனட்டிக்கா இருக்கும். மேபி யூ ஆர் or the person is skinny na அவங்களோட இதே அப்படி தான் இருக்கும். ஸோ nowadays மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் செலிபிரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தின் ஆகுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பூனா எடுத்துட்டு கேரி யோர் செல்ஃப். இப்போ வந்து ஹாஃப் த திஸ் திங் இஸ் ஹாஃப் த இண்டஸ்ட்ரி திஸ் மீடியா இண்டஸ்ட்ரி இஸ் டிபெண்டிங் ஆன் பியூட்டி பார்லர், காஸ்மெட்டிக்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1 hourல வந்து அவங்கள அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்கே அந்த இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ நத்திங் இஸ் தேர் டு பி அஷேம்ட் ஆஃப் பாடி ஆர் திஸ் திங். பல்காக இருக்கிறவங்களே வந்து இப்போ வந்து நல்லா காட்ட முடியுது, ஸ்கின்னியாக இருக்கிறவங்களே நல்லா காட்ட முடியுது. அழகு இருக்குது, அழகு இல்லைன்னு நினைக்கிறாங்க. See, the way you look at yourself and the way you look at others தான் அந்த உங்களோட way of looking at others only help you. That doesn't mean I am bad, I don't look beautiful. Everyone is beautiful on their own way. Okay, ma'am. அடுத்த question வந்து I have a habit of eating chocolate daily. Is it wrong? See, சாக்லேட் சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் ராங். நான் சொன்ன மாதிரி வந்து சாக்லேட் ஈட்டிங் இஸ் ஒரு என்ன பண்ணன்னு தெரியாமல் பெயிஞ்ச் ஈட்டிங் மாதிரி அது பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து என்ன பண்ண ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. அதே அவங்க முன்னாடி சிப்ஸு எல்லாமே வச்சு பாருங்களேன், அவங்க அந்த சிப்ஸ் எல்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. தி டோன்ட் நோ வாட் டு டூ நவ். அதனால நிறைய பேர் சும்மாவே சாப்பிட்டுட்டே இருக்காங்க, என்ன பண்ணான்னு தெரியாம விதவிதமா டிஷ் பண்ணி சாப்பிடுறது. ஸோ இட் இஸ் ஸ்பாயிலிங் their ஹெல்த். அதனாலே நிறைய டிஸார்டர்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எங்ஸைட்டி இருக்கிறவங்க வந்து they start having binge eating, நிறைய சாப்பிடுவாங்க, தேவையில்லாமல் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அனோரெக்சியா இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு வாமிட் எடுப்பாங்க. புல்மியா இருக்கிறவங்க சாப்பிட்டா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க. they feel that they are very this thing. ஸோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, மேம் ஐ ஈட் டெய்லி சாக்லேட் சாப்பிடுவேன், அது தப்பான்னு.
அதான் சொல்ற மாதிரி வந்து binge eating. இப்போ என்ன பண்ணன்னு தெரியாம நிறைய டீனேஜர்ஸ் they go for this, they eat lot of junk foods எல்லாமே. ஸோ சாக்லேட் ஒரு இது இல்லை, இப்போ நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்றாங்க. பட் இட் ஷுட் பி இன் லிமிட். எதுவுமே எல்லாமே வந்து லிமிட்ல இருந்தால் நல்லது. அவங்க கேட்டிருக்காங்க இந்த 10 rupees டெய்லி மாதிரி கிடைக்குதுல, அதில் வந்து 6 பீஸ், அது ஒரு நாள் சாப்பிட்டா கண்டிப்பா சாக்லேட் இஸ் நாட் வெரி ஹெல்தி திங். ஷி கேன் ஈட் ஒரு அந்த 10 rupees பேக்கெட்ல இருக்கிற ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு ஷி கேன் அவாய்ட், ட்ரை டு டிஸ்ட்ராக்ட் ஹர் செல்ஃப் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இட்ஸ் நாட் குட் ஹேவ் சாக்லேட்ஸ், லாட் ஆஃப் சாக்லேட்ஸ். ஓகே மேம். அடுத்து வந்து இது வந்து பர்சனலாக எனக்கு வந்த கொஸ்டின் வந்து இது லாக்டவுன் ரிலேட்டடாக இல்லை. She wants to be like she wants to celebrate her birthday one day like a princess. உங்க ஃப்ரெண்ட் கேட்டது. ஆமா, என் பர்சனலா அந்த क्वेश्चन. இது வந்து பிரின்சஸா என் பர்த்டே எனக்கு ஒரு பர்த்டே ஆச்சு. I want to dress up like a princess, have a grand party. ஏன்னா she doesn't like get நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாம போறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஐ வாண்ட் டு என்ஜாய் தி டே, பிரின்சஸாக என்னை பார்க்கணும். பட் ஷீஸ் ஆஸ்கிங் ஹவு டு பர்சுவேட் மை பேரண்ட்ஸ். See, she must be knowing what is the problem with why they are not celebrating. ஒன்று வந்து பேரண்ட் வந்து பேரனாய்டாக இருப்பாங்க, பயப்படுவாங்க குழந்தைக்கு கண்ணு பட்டுருவோம் அப்படின்னு. ஆர் ஃபினான்ஷியலி தே ஆர் நாட் ஸ்ட்ராங் டு டூ தேட். ஒரு தடவை பண்ணுறதுக்கு வந்து ஃபினான்ஷியலி தே ஆர் நாட் ஃபிட், ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால பண்ண முடியல. எதுக்கு இதில் போய் காசு போட்டுட்டு அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு. மேபி தே திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ திஸ் சைல்ட் ஹேஸ் டு சிட் வித் தி பேரண்ட் அண்ட் மேக் தே ஆல் ஷுட் சிட் அண்ட் டாக். புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இஃப் இட் இஸ் வர்த் ஓகே தே அக்ரி, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த பொண்ணோட மனசு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சிச்சுவேஷன் அந்த பேரண்ட்க்கு இருக்கு, எதனால செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அது புரிஞ்சுக்கிட்டு இஃப் தே ஹேவ் அ ஓப்பன் டாக் வித் ஈச் அதர், மேபி திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ். அடுத்து வந்து இன்னொரு ப்ராப்ளம் அது என்னன்னா, she has a habit of eating raw rice. ஓகே, அது வந்து she is doing it for 5 years. But she has decreased the quantity. எப்படியோ பண்ணி முதல்லலாம் she used to eat 6 times a day. Now she is eating only 2 times a day and quantity decrease பண்ணிட்டாங்க. அவ கேட்குறா இதை விட என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. she went to the doctor. parents have taken to her. டாக்டர் அந்த டேப்லெட் கொடுத்தாங்க, பட் இட் டிடன்ட் ஷூட் ஹர், பாடிக்கு சூட் ஆகலை. ஸோ the doctor suggested you have to take self care. நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். she is asking how to control. இது வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணது ஓகே, இதுக்கு மேலே எப்படி சிகரெட் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வந்து இது பண்றாங்களோ அதே மாதிரி டைவர்ட் herself when she feels like having raw rice, she can eat something bubble gum or chocolate, ஏதாவது வாயில வச்சு அதை டைவர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து parents can also help her, like when she feel like having raw rice, they can instead of scolding her, they can give her some chocolate, ஏதாவது அப்படி கொஞ்சம் டைவர்ட் பண்ணா சரியாயிடும். and maybe she is suffering from anemia சொன்ன மாதிரி, பட் she has to take some iron supplement எடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து it will lead her to have anemic, அது போக வந்து worms வர சான்ஸ் இருக்கு. and we say in பிக்கான ஒன்று சொல்லுவோம், அது வந்து எப்படின்னா சாம்பல், குச்சி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா ஜாஸ்தி அனிமிக் ஆகுமா? இல்லை கண்டிப்பா அனிமிக் இருக்கிறனால தான் she feels like eating all this thing. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ரா ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. எனிமிக் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சாம்பல் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் வந்து இந்த ஸ்லேட் குச்சி சாப்பிடுவாங்க, மண் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எனிமிக் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஸோ இஃப் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டேக் டேப்லெட், ஷீ கேன் சப்ளிமெண்ட் இட் வித் கிரீன்ஸ். கீரை சாப்பிடலாம், அயன் இது ஃப்ரூட் சப்போட்டா பழம் சாப்பிடலாம். அந்த மாதிரி அயன் ரிச்டான இது சப்ளிமெண்ட் வந்து ஷீ கேன் டேக் இட் இஃப் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டேக் டேப்லெட்ஸ் ஆர் சிரப். she can replace it with a rich iron food. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்போ எப்படின்னா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அந்த ரைஸ். முதல் காலத்துல எல்லாம் அந்த ஃப்ரை
அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. அது பண்ணலாம், பட் லிட்டில் தே ஹாவ் டு ஸ்டாப் இட். ஏன்னா அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லது கிடையாது. அது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே, பட் டெய்லி வந்து சாப்பிட்டா இட்ஸ் நாட் கோயிங் டு கியூர் ஹர். ஷீ ஹேஸ் டு டேக் அயர்ன் ரிச் சப்ளிமெண்ட்ஸ். அப்போ தான் அது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே மேம், அதெல்லாம் எனக்கு கொஸ்டின்ஸ். அடுத்தது கண்டிப்பாக அடுத்து மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக we are going to have a workshop on self-love for teenagers. I hope all will join that workshop. It will help you to understand yourself. உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் நாட் அபவுட் யோகா ஆர் மெடிடேஷன் ஆர் சம்திங். இட் வில் கிவ் யூ அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஸோ தட் இன் ஃபியூச்சர் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்களை அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப் இருக்க போகும். ஸோ I hope the session will be useful for them now. What questions? I hope I was able to answer all their questions. கண்டிப்பாக அடுத்து இன்னும் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்த டாப்பிக்கில் நம்ம பண்ணுவோம். அடுத்து மீட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ மேம். Bye. Bye guys.